கொரோனா காலகட்டத்தில் இந்த நாட்டிற்காக நீங்கள் பணத்தை போடுங்கள் என்று. அந்த பணம் உண்மையிலே மக்களுக்காக வேலை பார்த்ததா, மக்களுக்காக செலவழித்தார்கள் என்று நீங்கள் பார்த்தீர்களா? அதை பற்றி நீங்கள் கேள்வியும் கேட்க முடியாது. அதை நாங்கள் எங்கே செலவு செய்கிறோம் எந்த விதமான விளக்கத்தையும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். 3 ஆம் ஆத்மி கட்சியின் தொண்டர்களை நாங்கள் விலை கொடுத்து வாங்கிவிட்டோம். இதற்கு மேல் நீங்கள் தேர்தலை நடத்தி கொள்ளுங்கள், எதை வேணாலும் செய்து கொள்ளுங்கள். ஃப்ளோ டெஸ்ட் நடந்தால் நாங்கள் தான். 740 எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கடந்த 10 வருடத்தில் இந்த அனைத்து நபர்கள் மீதும் ஏதோ ஒரு விதத்தில் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தது. ஸ்கேம்ஸ்டர்ஸ் இவர்கள் மீது வழக்குகள் இருந்தது. அந்த அனைத்து நபர்களுமே இன்னைக்கு எங்க இருக்கிறார்கள் என்றால் பிஜேபியிடம் இருக்கிறார்கள். வணக்கம். அப்கி பார் 400 பார். இந்த வார்த்தையை நீங்க தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த முறை 400ஐயும் நாங்கள் தாண்டி விடுவோம். வரக்கூடிய லோக்சபா தேர்தல் 90 கோடி மக்கள் ஓட்டளிக்க போறார்கள். அப்போ 90 கோடி மக்கள் இவிஎம்ஐ வைத்து அல்ல வேறொரு வழியில் ஏமாற்றப்பட இருக்கிறார்களா என்கிற இந்த கேள்வி வருகிறது. அப்படி 400 வரவில்லை, வெறும் 200 சீட்டுகள் மட்டும் கிடைத்தால் கூட பாருங்க, பிரைம் மினிஸ்டர் மோடி தான் இந்த நாட்டின் அடுத்த பிரைம் மினிஸ்டராக பதவியேற்பார். மேஜிக் நம்பர் 272. இந்த மேஜிக் நம்பர் எல்லாம் இந்த அரசாங்கத்திற்கு கவலை கிடையாது. பணம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, ஹார்ஸ் ட்ரேடிங்கை எங்களால் செய்ய முடியும். எலக்ட்ரோரல் பாண்டை சுப்ரீம் கோர்ட் தடுத்து நிறுத்தியிருக்கிறது. எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுடைய அக்கௌண்ட்டில் ஏற்கனவே 6000 கோடி வந்துவிட்டது, 6500 கோடி ரூபாய் வந்துவிட்டது. பிஎம் கேர்ஸில் கிட்டத்தட்ட 13,000 கோடி ரூபாய் எங்கள்கிட்ட இருக்கு. அதை பற்றி நாங்கள் விளக்கம் கொடுக்கக்கூடாது, விளக்கம் கொடுக்கவும் மாட்டோம். ஆனால் உங்களிடம் வந்து கேட்டது என்ன? கொரோனா காலகட்டத்தில் இந்த நாட்டிற்காக நீங்கள் பணத்தை போடுங்கள் என்று. அந்த பணம் உண்மையிலே மக்களுக்காக வேலை பார்த்ததா, மக்களுக்காக செலவழித்தார்கள் என்று நீங்கள் பார்த்தீர்களா? அதை பற்றி நீங்கள் கேள்வியும் கேட்க முடியாது. அதை நாங்கள் எங்கே செலவு செய்கிறோம் எந்த விதமான விளக்கத்தையும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். எலக்ட்ரோரல் பாண்ட் என்கிற விஷயத்தை வைத்து பிஜேபியிடம் 72% அந்த ஃபண்டிங் 72% வெறும் ஒரே ஒரு அரசியல் கட்சி பிஜேபிக்கு மட்டும்தான் போனது. இதில் மணி ட்ரேடிங் நடந்தது. இந்த இடத்தில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மணி லாண்டரிங் எப்படியெல்லாம் நடக்குமோ பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு 93% அரசியல் கட்சிகளுக்கு எதிராக நோட்டீஸ்களை வழங்கி வரக்கூடிய அதே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்னைக்கு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நேரடியாக எடுத்து வைத்த விஷயம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நேரடியாக எடுத்து வைத்த விஷயம், ஆர்பிஐ எடுத்து வைத்த விஷயம், இந்த எலக்ட்ரோரல் பாண்ட் இந்த நாட்டு ஜனநாயகத்தை அழித்துவிடும். எலக்ட்ரோரல் பாண்ட் வழியாக ஷெல் கம்பெனி வழியாக ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். அரசியல் கட்சிக்கு வெளிநாட்டிலிருந்து தவறான பணத்தை கொண்டு வருவார்கள். பிளாக் மணியை ஒயிட் ஆக்குவதற்கான பல்வேறு வாய்ப்புகள் இருக்கிறது. மணி லாண்டரிங் நடக்கும். ஆனால் அனைத்தையுமே ஓரம் கட்டிவிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து விட்டது இந்த நாட்டு அரசாங்கம். சுப்ரீம் கோர்ட், இட் இஸ் an unconstitutional scheme. I am banning it. சந்திரசூட் அவர்கள் அதை பேன் செய்து விட்டார். இதற்கு மேல் நீங்கள் வாங்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது. சரி, இதனால் வெளிவந்த பல்வேறு விஷயங்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். ஏன் இந்த விஷயத்தை நான் பேசுகிறேன்? நேற்று சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் அனில் மசி என்கிற இந்த நபரை விசாரித்தார். சண்டிகர் மேயர் எலெக்ஷனும் போது இந்த விசாரணையும் போது தெளிவாக அவர் எடுத்து வைத்த விஷயம், நீங்கள் டேம்பரிங் செய்தீர்களா செய்யவில்லையா என்று. அதை ஒத்துக்கொண்டார் இந்த நபர் அனில் மசி. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பாருங்க, அடுத்தபடியாக எப்படியெல்லாம் பிஜேபி ஹார்ஸ் ட்ரேடிங்கை செய்து இந்த ஒட்டுமொத்த சதித்திட்டத்தை பிளான் பி ஆக மாற்றியது என்று. அப்படி சுப்ரீம் கோர்ட் மீண்டும் ஒரு முறை இந்த மேயர் எலெக்ஷன் நடக்கணும் என்று கூறினால் கூட எங்களிடம் அதற்கான பிளான் பி தயாராக இருக்கிறது. 3 ஆம் ஆத்மி கட்சியின் தொண்டர்களை நாங்கள் விலை கொடுத்து வாங்கிவிட்டோம். இதற்கு மேல் நீங்கள் தேர்தலை நடத்தி கொள்ளுங்கள், எதை வேணாலும் செய்து கொள்ளுங்கள். ஃப்ளோ டெஸ்ட் நடந்தால் நாங்கள் தான் வெற்றி. அப்போ இந்த வெறியை எந்த அளவில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள், எந்த அளவில் வரக்கூடிய 2020 எலெக்ஷன் நடக்க போகிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா 740 எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கடந்த 10 வருடத்தில் இந்த அனைத்து நபர்கள் மீதும் ஏதோ ஒரு விதத்தில் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தது. ஸ்கேம்ஸ்டர்ஸ் இவர்கள் மீது வழக்குகள் இருந்தது. அந்த அனைத்து நபர்களுமே இன்னைக்கு எங்கே இருக்கிறார்கள் என்றால் பிஜேபியிடம் இருக்கிறார்கள். 740 நபர்கள் எம்எல்ஏ எம்பிக்கள்
இவர்கள் மக்களுக்கு முன் போய் ஓட்டு கேட்டது ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்காக, வேறொரு அரசியல் கட்சிக்காக. ஆனால் இவர்கள் எங்கெல்லாம் சிக்க போகிறார்களோ, எங்கெல்லாம் இவர்கள் மீது வழக்கு பாயப் போகிறதோ, இடியை வைத்து, சிபிஐ வைத்து, ஐடியை வைத்து, இந்த நாட்டு அரசாங்கம் அந்த நபர் கொலை குற்றவாளியாக இருந்தால் என்ன, ரேபிஸ்டாக இருந்தால் என்ன, அந்த நபர் எவ்வளோ ஊழல் செய்திருந்தால் என்ன, பிஜேபியுடன் இணைந்த உடனேயே, வாஷிங் மெஷினில் போட்டு எடுத்த உடனேயே அவர் சுத்தமாகி விடுவார். கிளீன் நபர். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஐடியாலஜி நீங்கள் பார்த்துட்டு புரிய வரும். எங்களுக்கு இந்த நாட்டை பற்றி கவலை அல்ல, எங்களுக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனை பற்றி கவலை அல்ல, எங்களுக்கு அந்த 400 நம்பர்லாம் கவலை இல்லை, எங்களுக்கு எத்தனை நம்பர் வந்தாலும் எங்களிடம் பணம் இருக்கிறது, இந்த பணத்தை கொடுத்து இவர்கள் எல்லாத்தையுமே விலை கொடுத்து வாங்கி விடுவோம். அப்போது பிஜேபிக்கு கிடைக்கக்கூடிய இந்த 400 சீட்டு உறுதி. இது ஓட்டு போட்டு இவிஎம் மிஷினை வைத்து இப்படியெல்லாம் நீங்கள் நினைக்காதீர்கள், அது ஒரு ஏமாற்று வேலை. இவிஎம் மீது இவர்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது. இவிஎம்ஐ ஓரம் கட்டி விட்டார்கள். இவிஎம் எல்லாம் சரி, அதில் ஒரு ஊழல் சதியை நடத்தி விடலாம். அப்படி தப்பி தவறி மக்கள் இன்னும் ஆர்வமாக உணர்வுடன் ஓட்டு போட வந்துவிட்டார்கள்னா கூட நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் பிஜேபிக்கு தான் போகிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் சொல்ல போனால் 543 நபர்கள் காங்கிரஸையும் இணைத்து விடுவார்கள், டிஎம்கேவும் இணைத்து விடுவார்கள், ஆம் ஆத்மி கட்சியும் இணைத்து விடுவார்கள். யாருக்கெல்லாம் நீங்கள் ஓட்டு போடுகிறீர்களோ அனைத்து நபர்களையுமே விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஸ்தானத்தில் இன்னைக்கு பிஜேபி வளர்ந்து விட்டது. மோடி வளர்ந்து விட்டார். இதற்கான பல்வேறு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். எப்படி வெறும் 36 சீட்டுகள் ஓட்டுகள் மேயர் எலெக்ஷன், அதை இவர்கள் டேம்பர் செய்ய முடியும் போது வரக்கூடிய லோக்சபா தேர்தலை எப்படி டேம்பர் செய்ய முடியாது என்று நீங்கள் பாருங்கள். வரக்கூடிய லோக்சபா தேர்தலை எப்படி டேம்பர் செய்ய போகிறார்கள் என்று அதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ தமிழ்நாட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீர்கள்னா முன்னாள் எம்எல்ஏக்கள், எக்ஸ் எம்பிக்கள் 15 பேர் பிஜேபியில் இணைந்திருக்கிறார்கள். அப்போ 740 பேர் இணைந்தது உண்மையாக இல்லையா? என்னிடம் இன்னொரு ஏடிஆர் ரிப்போர்ட் இருக்கிறது. இந்த ஏடிஆர் ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் 2016ஆம் ஆண்டிலிருந்து 2020ஆம் ஆண்டிற்கான கணக்கு. இது இப்போ வரை எடுக்கக்கூடிய கணக்கை நீங்கள் பார்த்தீர்கள்னா 740, அப்போது கொஞ்சம் கம்மியாக இருந்தது. 42% எம்எல்ஏக்கள் நேரடியாக காங்கிரஸிலிருந்து வெளியேறி பிஜேபியில் இணைந்திருக்கிறார்கள். அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம் இந்த ரிப்போர்ட்டை 2020ஆம் ஆண்டு வெளிவிட்டது. இந்த ரிப்போர்ட் படி நீங்கள் பார்க்கும்போது 443 எம்எல்ஏ எம்பிக்கள் பல்வேறு கட்சிகளிலிருந்து ஸ்விட்ச் செய்து பிஜேபியில் இணைந்தார்கள். இந்த நபர்களுடைய பேக்ரவுண்டை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள்னா அனைத்து நபர்களுமே ஊழல் குற்றவாளிகள். இவர்கள் மீது வழக்குகள் இருந்தது. அந்த வழக்கிலிருந்து காப்பாற்றுவதற்காக இந்த நபர்களை பிஜேபி தன் பக்கம் சேர்த்துக்கொண்டது. நீங்கள் எங்கள் பக்கம் வந்தீர்கள்னா உங்கள் மீது வழக்கு பாயாது, அப்படி வரவில்லை என்றால் நீங்கள் வழக்கை சந்தியுங்கள். இப்போ சமீபத்தில் இந்த மாதம் அசோக் சௌஹான் பிஜேபியில் இணைந்து விட்டார். மிகப்பெரிய ஊழல் குற்றவாளி. இவர் மீது பல்வேறு வழக்குகள் இருந்தது. ஜெயந்த் சௌத்ரி, அனதர் சீனியர் லீடர் இன் ஹரியானா, அவரும் பிஜேபியில் இணைந்து விட்டார். இவர் மீதும் பல்வேறு வழக்குகள் இருக்கிறது. நிதிஷ்குமார், பீகாரின் சீஃப் மினிஸ்டர், இந்தியா அலையன்ஸை கொண்டு வந்த நபர், அவரும் யூட்டன் அடித்து பிஜேபியில் இணைந்து விட்டார். பிஜேபியுடன் நான் சேரமாட்டேன் என்று கூறிய அந்த நபரும் இன்னைக்கு சேர்ந்திருக்கிறார். 405 எம்எல்ஏக்கள். இது 2020ஆம் ஆண்டிற்கான கணக்கு மட்டும்தான். 405 எம்எல்ஏக்களில் 170 எம்எல்ஏக்கள், அதாவது 42% எம்எல்ஏக்கள் நேரடியாக காங்கிரஸிலிருந்து வெளியேறி பிஜேபியில் வந்திருக்கிறார்கள். இரண்டாவதாக 18 எம்எல்ஏக்கள், அதாவது 4.4% எம்எல்ஏக்கள் பிஜேபியிலிருந்து தன்னை ஓரம் கட்டியிருக்கிறார்கள். நாங்கள் பிஜேபியில் இருக்க முடியாது. காங்கிரஸ் who ranks 38, which is 9.4 defecting MLAs joined costing the polls. எலெக்ஷனுக்கு முன்பு எந்த அரசியல் கட்சியின் சின்னத்தை வைத்து காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் வெற்றி பெற்றார்களோ அந்த அனைத்து நபர்களுமே இன்னைக்கு பிஜேபியில் இணைந்து விட்டார்கள். மத்திய பிரதேஷ், மணிப்பூர், கோவா, அருணாச்சல் பிரதேஷ், கர்நாடகா, மகாராஷ்டிரா, இங்கெல்லாம் என்ன நடந்தது? ஹார்ஸ் ட்ரேடிங் நடந்தது. இங்கே எல்லாம் மக்கள் பிஜேபிக்கு எதிராக தான் ஓட்டு போட்டார்கள். ஆனால்
அந்த சாசனத்தை எப்படி பணத்தை வைத்து பிஜேபி விலை கொடுத்து வாங்கியது என்று கொஞ்சம் பாருங்கள். கர்நாடகாவிலிருந்து பல்வேறு எம்எல்ஏக்கள் பிஜேபியில் சேர்ந்தார்கள், ஆட்சி கவிழ்ந்து விட்டது. மகாராஷ்டிராவில் அதே போன்று பிஜேபியில் இருந்தார்கள், ஆட்சி கவிழ்ந்து போனது. இன்னைக்கு என்சிபி அண்ட் பிஜேபியுடைய சாசனம் அங்கே இருக்கிறது. அதே போன்று மணிப்பூரில் என்ன நடந்தது? மணிப்பூரில் பிஜேபிக்கு மக்கள் ஓட்டு போடவில்லை, அங்கேயும் ஹார்ஸ் ட்ரேடிங் செய்து மாற்றிவிட்டார்கள். கோவாவில் என்ன நடந்தது? அருணாச்சல் பிரதேசில் என்ன நடந்தது? இது எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள்ல. நீங்கள் பற்றி எந்த விஷயத்தை சுப்ரீம் கோர்ட் எடுத்து வைக்கிறதோ அது உறுதியாகிறது. இப்போ சிந்தித்து பாருங்கள், இவிஎம்ஐ வைத்து நீங்கள் ஓட்டு போட்டீர்கள்னா, பிஜேபிக்கு எதிராக நீங்கள் ஓட்டு போட்டீர்கள்னா, இவர்கள் பணத்தை வைத்து அந்த ஆட்சியை கவிர்க்க மாட்டார்களா? நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். அப்படி பிஜேபிக்கு 400 என்ன 200 சீட்டுகள் வந்தால் கூட, வெறும் 200 இடத்தில் அவர்கள் ஜெயித்தால் கூட, பிஜேபி பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு மட்டும்தான் முதல் வாய்ப்பு கிடைக்கும். ஒரு 15 நாட்கள் ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கான அந்த அவகாசம் கிடைக்கும். பணத்தை ஏறி இறைப்பார்கள், கோடி கோடி கணக்கான ரூபாயை கொடுப்பார்கள் ஹார்ஸ் ட்ரேடிங்கிற்காக. அப்போது இவர்களுடைய நோக்கம் என்ன? இவர்களுடைய நோக்கம் இந்த நாட்டில் மதத்தின் பேரில், ஜாதியின் பேரில், ஜெய் ஸ்ரீராம் என்கிற பேரில் உங்களுடைய மத அடையாளத்தை, மத நம்பிக்கையை முன்னாடி எடுத்து வைத்து இவர்கள் இந்த நாட்டை கூறு போட்டு விற்கக்கூடிய வேலைக்காக, சாசனத்தை தன் கைக்குள் போடுவதற்காக அனைத்து வேலையுமே பார்ப்பார்கள். அனைத்து வேலையுமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். அப்படி தப்பி தவறி இந்த முறை இந்த அரசியல் கட்சி செய்யக்கூடிய இந்த சதி திட்டம் வந்துவிட்டால் அடுத்த முறை தேர்தல் வராது. தேர்தலை நீங்கள் மறந்து விடுங்கள். இதை நான் கூறவில்லை. இதே பிஜேபியில் இருக்கக்கூடிய சீனியர் லீடரான சத்யபால் மலிக் அவர்கள் கூறிய இந்த வார்த்தை, பிஜேபி மட்டும் திரும்பி வந்துவிட்டால் அடுத்த முறை நீங்கள் தேர்தலை மறந்து விடுங்கள் என்கிற விஷயத்தை சத்யபால் மலிக் அவர்கள் கூறியிருக்கிறார். அப்போ இந்த ஒட்டுமொத்த சதியை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். விழித்துக் கொள்ளுங்கள். நேற்று ராகுல் காந்தி அமேഠியில் பேசிய இந்த உரையை நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். பாருங்கள், ஆக்ரோஷமாக கோபத்துடன் அவர் பேசிய இந்த வார்த்தை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிங்கங்கள் நீங்கள், ஆனால் நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உறங்கும் போது குள்ள நரிகள் உங்களை சுற்றி வளைத்து விட்டது. இப்போவும் நீங்கள் உறங்கிக் கொண்டிருந்தீர்கள்னா இந்த நாட்டையும் காப்பாற்ற முடியாது, உங்களையும் உங்களால் காப்பாற்ற முடியாது. அந்த வீடியோவை பாருங்கள். मैं खुल के तुम्हारे सामने बोल रहा हूं, तुम लोग सो गए हो। 73% हिंदुस्तान का जो बब्बर शेर है, जो इस देश को चलाता है, जो इस देश को आगे ले जाता है, वो सो गया है, डर गया है। ये देश की सच्चाई है. எந்த விதமான பிரைம் மினிஸ்டரை நீங்க எதிர்பார்த்தீர்கள்? இந்த நாட்டை வல்லரசான நாடாக மாற்றக்கூடிய பிரைம் மினிஸ்டரையா? இந்த நாட்டில் 5 ட்ரில்லியன் எக்கனாமியை மாற்றப்போகிற பிரைம் மினிஸ்டரையா? இந்த நாட்டின் 100 ஸ்மார்ட் சிட்டிகளை கொண்டு வரும் என்று கூறினாரே அந்த பிரைம் மினிஸ்டரையா? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன், விலைவாசியை குறைப்பேன், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வாங்கி கொடுப்பேன், இது போன்று கூறிய அந்த பிரைம் மினிஸ்டரை நீங்கள் எதிர்பார்த்தீர்களா? அல்ல, இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் எங்கே போனாலும் ராமர் கோவில், ஹிந்துத்வா, இதை பற்றி பேசக்கூடிய பிரைம் மினிஸ்டர். இந்தியா மட்டுமல்ல, வெளிநாட்டுக்கு சென்றால் கூட இதை ஹிந்துத்வா என்கிற ராகம் மட்டும்தான். நான் கடந்த 10 ஆண்டுகளில் என்ன செய்தேன் என்பது முக்கியமல்ல. ஜெய் ஸ்ரீராம் என்கிற அந்த வார்த்தையை விட்டு எனக்கு ஓட்டு போடுங்கள் என்று கூறி வருகிறார் பிரைம் மினிஸ்டர் மோடி. சுப்ரீம் கோர்ட் என்ன டைரக்ஷன் கொடுத்தாலும், எந்த வேர்டிக்டை கொடுத்தாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எங்கள் கையில் இருக்கிறது, இடி, சிபிஐ, ஐடி எங்கள் கையில் இருக்கிறது. அப்படி இதை தாண்டி நீங்கள் மக்களாகிய நீங்கள் எனக்கு எதிராக ஓட்டு போட்டீர்கள்னா நான் கோடி கோடி ரூபாயான பணத்தை சேகரித்து வைத்திருக்கிறேன். அதை வீசினால் இது போன்ற எம்எல்ஏக்களை, எம்பிக்களை நான் விலை கொடுத்து வாங்கி விடுவேன். என்னை உங்களால் அசைக்கக்கூட முடியாது. சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து பகிருங்கள், ஷேர் செய்யுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி எங்களுடைய சேனல் மிகவும் நெருக்கமான ஒரு பொருளாதார சிக்கலில் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் இது போன்ற வீடியோக்களை போட்டு வரும்போது
வியூஸ் போவதல்ல, அதனால் எங்களுடைய பொருளாதாரம் பாதித்திருக்கிறது. இந்த சேனலை அல்ல எங்கள் போன்ற இண்டிபெண்டன்ட் சேனல்ஸ்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ஐடியில் உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். மீதம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சேனல்ஸ்கள், எங்கள் போன்ற பல்வேறு சேனல்ஸ்கள் இருக்கிறார்கள். அனைத்து நபர்களுமே இதே போன்ற டொனேஷன் வழியாக தான் தன்னுடைய சேனலை நடத்தக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களில் எங்களுடைய சேனலில் இருக்கக்கூடிய 6 வீடியோக்களில் 18+ என்கிற டேக் அடைத்திருக்கிறார்கள். அதாவது இந்த வீடியோவை 18 வயதிற்கு மேற்பட்ட நபர்கள் மட்டும்தான் பார்க்க வேண்டும் என்று. அந்த வீடியோ ஷேர் செய்யப்படாது. அந்த வீடியோவிற்கான வியூஸ் முடக்கப்பட்டுவிடும். இந்த மாதிரி 7 வீடியோக்கள். அப்போது சதியை பாருங்கள். ஒவ்வொரு நாளும் இரவு நேரம் நாங்கள் காலையில் விழித்து பார்க்கும்போது எங்கள் இன்பாக்ஸில் 3 வீடியோ 4 வீடியோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது. அப்படி ஒரு வீடியோ போகிறது என்று நீங்கள் பார்த்தீர்களா கூட, தப்பி தவறி ஒரு 50,000 60,000 நபர்கள் பார்த்திருக்கலாம் என்றால் கூட அந்த வீடியோவிற்கான மானிட்டைசேஷனை முடக்கி விடுகிறார்கள். அந்த வீடியோவில் எந்த விதமான பணமும் வராது. இந்த அளவில் இந்த நாட்டு அரசாங்கம் உண்மையை பேசக்கூடிய நபர்கள் உங்களிடம் கொண்டு வரக்கூடிய இது போன்ற தகவலுக்கு எதிராக வேலை பார்த்து வருகிறார்கள். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது.